பாத்திமா காலேஜ் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் பக்கத்துல தான் ஒயின் ஷாப் இருக்குது. அதே மாதிரி பக்கத்துல கூட ஒரு சந்தை இருக்குது. சரிங்களா, இந்த இடத்து பக்கத்துல மூட வேண்டியதை மூடாம கம்ப்ளீட்டா ஒரு 150-200 மீட்டருக்கு தாண்டி உள்ள ஒரு ஒயின் ஷாப்பை தான் வந்து மூடிருக்காங்க. இந்த ஒயின் ஷாப் வந்து பாத்திமா காலேஜ் கரெக்டா 100 மீட்டர் இருக்குது. அதிக சந்தை புணக்கூடிய இடம். இது அதிகமா சேல்ஸ் இடம்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் தூரம் 200 மீட்டர் தள்ளி இருக்கிறது வந்து அதிகமா சேல்ஸ் ஆகாத இடம்னு சொல்றாங்க. அதாவது சரக்கு அதிகமா சேல்ஸ் ஆகாத இடம்னு சொல்றாங்க. சேல்ஸ் நல்லா ஆகுற இடத்துல பாத்திமா காலேஜ் 100 மீட்டருக்கு உள்ள இடத்துல வந்து ஒயின் ஷாப் இருக்குங்கிறத பாக்குறோம். விஜய் வருகைக்கு பிறகு கோயில் பக்கத்துல காலேஜ் பக்கத்துல ஒயின் ஷாப்ல மூடப்பட்டுங்கிறது மதுரையை பொறுத்தவரை ஒரு அப்பட்டமான பொய்ங்கிறது உறுதியாகுது. ஒரு 1000 பேருக்கு மேல வர்றாங்க. வேணும்னே காய்கறி மேல வந்து விழுகுறாங்க. அது இறங்கி வரும்போதே அது தக்காளி அம்மா மேல விழுந்துடுறாங்க. ரொம்ப சண்டை போடுறாங்க. அசிங்கமா கெட்ட வார்த்தை வேற பேசுறாங்க. காலேஜ் பக்கத்துல பக்கத்துல இங்க பாத்திமா காலேஜ் வேற இருக்கு. பக்கத்துல 100 மீட்டருக்குள்ளதான் இருக்கும். இந்த பெண்டு தான் இருக்கு. இல்ல இல்ல